மணியிட ஏறிய சுளையும் முற்றல் கழையிட ஏறிய சாரும் பணிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிட ஏறிய சுவையும் கணியிட ஏறிய சுளையும் முற்றல் கழையிட ஏறிய சாரும் பணிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிட ஏறிய சுவையும் நனிவது பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரிய நீரும் நனிவது பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என் உயிர் என்பேன் கண்டீ. வரலாற்று சிறப்புமிக்க ஒரு உரையை ஆற்றுவதற்கு எனக்கு இந்த வாய்ப்பினை தந்த ஏபிசி கல்லூரியினுடைய நிர்வாகத்திற்கு முதற்கண் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சூழலை உருவாக்கி உங்கள் முன் நிறுத்தி இருக்கக்கூடிய தமிழ்துறை தலைவர் என்னுடைய அருமை நண்பர் பேராசிரியர் தமிழ்வேல் ஐயா அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் அவர்களையும் முதற்கண் நான் வணங்கி மகிழ்கின்றேன். இந்த வாய்ப்புக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பிற்குரிய பேராசிரியர் பெருமக்களே, நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கு பிறகு என்னுடைய உயிர் தோழர் பேராசிரியர் கார்த்திகேயன் அவர்களை இங்கே நான் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனென்றால் கார்த்திகேயன் அவர்களும் நானும் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திலே ஒரே விடுதியிலே தங்கி படித்தவர். முனைவர் பட்ட ஆய்வு செய்த பொழுது அவர்களும் நானும் ஒரே வளாகத்தில் ஒரே அறையில் எல்லாம் நாங்கள் தங்கி உரையாடி உணவுண்டு மகிழ்ந்த அந்த பாரதிதாசன் பல்கலைக்கழக நினைவுகள் எனக்கு வந்து போகின்றன. அதுபோல உங்களுடைய தமிழ்துறை தலைவராக இருக்கக்கூடிய பேராசிரியர் தமிழ்வேல் அவர்களும் சரியா இருக்குங்களா? விட்டு விட்டீங்க, அதை கொடுத்துருக்கீங்களா? பேராசிரியர் பேராசிரியர் தமிழ்வேல் அவர்களும் நானும் ஒரே வகுப்பில் ஒரே அறையில் தங்கி படித்தவர்கள். 2 பேரும் ஒரே தோற்றத்தில் இருப்போம். அவர் இப்பொழுது என்னை விட பல மடங்கு எல்லாவற்றிலும் முன்னேறி இருக்கிறார். தலைமை என்று நிறைய பேர் புதுச்சேரியிலே என்னை பார்க்கும் பொழுது தமிழ்வேலு என்று நினைத்து அவரிடம் சொல்ல வேண்டிய செய்திகளை எல்லாம் என்னிடம் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அவரை பார்த்து இளங்கோவன் என்று அவரிடம் சொல்ல வேண்டிய செய்தியெல்லாம் தமிழ்வேலிடம் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். நாங்கள் இருவரும் இரவு அறையிலே சந்திக்கும் பொழுது, தமிழ்வேலு ஒரு ஆள் இப்படி சொன்னா உன்னை பற்றி, அது நான் நினச்சிட்டு சொல்லியிருக்கான், நீ பார்த்து அதுக்கு தத்தோடி பேசிக்கோ அப்படின்னு சொல்லி அவரிடம் நான் சொல்வேன். தமிழ் அதுபோல என்னிடம் சொல்வார். படிக்கும் காலம் முதல் இன்று வரை நாங்கள் நல்ல தொடர்பிலே இருக்கின்றோம். இதற்கெல்லாம் காரணம் இந்த தமிழ் தான் நம்ம எல்லாம் இணைத்திருக்கிறோம். அன்பிற்குரிய மாணவர்களே, நான் எனக்கு படிப்பு வராது என்று சொல்லி 3 ஆண்டுகள் எங்கள் அப்பா என்னை வேளாண்மை தொழிலிலே ஈடுபடுத்தினார். எனக்கு படிப்பே தெரியாது. 12ஆம் வகுப்பு படித்த பிறகு நான் 3 ஆண்டு விவசாய வேலை பார்த்து கொண்டிருந்தேன். அப்படி வேளாண்மை பணியில் இருந்த என்னை ஒரு தமிழாசிரியர் தான் நெறிப்படுத்தி, இந்த பக்கத்தில் இருக்குப்பா திருப்பனந்தாள்னு ஒரு ஊர், அங்கே போய் படிப்பா அப்படின்னு சொன்னார். அங்கே சென்ற பிறகு என்னுடைய வாழ்க்கை சூழலே மாறி போனது. பிறகு 5 ஆண்டுகள் அங்கே திருப்பனந்தாளில் படித்து முடித்த பிறகு புதுவை பல்கலைக்கழகம் சென்றேன். பேராசிரியர் அரவாணன் அவர்களுடைய கண் பார்வைப்பட்டது. நாங்கள் எல்லாம் சிலையாக மாறினோம். எங்களுக்கு உலக பார்வையை விரித்து காட்டியவர் காப்பா அரவாணன் அவர்கள்.
அங்கு படிக்கும் பொழுது நாளைக்கு படிப்பு முடிகிறது என்றால் இன்றைக்கு எனக்கு பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திலே முனைவர் பட்டம் செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. பல்கலைக்கழகத்தினுடைய உதவித்தொகையோடு நான் பல்கலைக்கழகத்திலே 3 ஆண்டுகள் தங்கி திருச்சியிலே நான் ஆய்வு செய்தேன். என்னுடைய நெறியாளர் பேராசிரியர் எழில் முதல்வன் ஐயா அவர்களிடம் நான் சென்று இது மாதிரி முனைவர் பட்ட ஆய்வுக்கு என்ன தலைப்பு எடுக்கலாம் என்று கேட்கும்போது, உனக்கு எந்த துறையை ஈடுபாடு என்று கேட்டார்கள். ஐயா, கவிதை துறையில் எனக்கு ஈடுபாடு. நான் 2-3 கவிதை புத்தகம்லாம் எழுதியிருக்கிறேன். படிக்கிற காலத்திலே நான் மாணவர் ஆற்றுப்படை, அச்சக ஆற்றுப்படை என்று சொல்லக்கூடிய ஆற்றுப்படை நூல்கள் எல்லாம் எழுதியிருக்கேன். இந்த ஆற்றுப்படை நூல்களை பார்த்துட்டு தமிழ் நூற்கடல் டிவி கோபாலையரே எனக்கு பாராட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்ன பொழுது, சரியா அப்படின்னா கவிதையில் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஐயா வாங்கி 20ஆம் நூற்றாண்டு தமிழ் கவிதை 2 புள்ளி வச்சாரு. பாரதிதாசன் பரம்பரை விளக்கம் வரலாறு மதிப்பீடு இது தலைப்பில் செய்ய அப்படின்னு சொல்லி அன்னைக்கு கொடுத்த லைசன்ஸ் தான் இந்த நிமிடம் வரை நான் ஆராய்ச்சியிலே அந்த தலைப்பை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கேன். நீங்கள் எல்லாம் பட்டம் பெற்றதும் உடனே தலைப்பையும் மறந்து விடுவீர்கள், நெறியாளரையும் மறந்து விடுவீர்கள். இந்த நிமிடம் வரை 30-35 ஆண்டு காலமாக எங்களுடைய பேராசிரியரையும் அவர்கள் கொடுத்த தலைப்பையும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றேன். புது புது செய்திகள் கிடைத்துக் கொண்டே இருக்கின்றன. அந்த அடிப்படையில் தான் நான் அந்த முனைவர் பட்ட ஆய்வு தலைப்பை பதிவு செய்து கொண்டு இந்த பாரதிதாசன் பரம்பரை என்று சொன்னதும் ஒரு நாள் எங்கள் பேராசிரியர் அவர்கள் சொன்னார், சுரதா தான் இருக்கார், போய் பாரியா அப்படின்னு சொன்னார். சென்னைக்கு போய் சுரதா ஐயாவை, ஓமை கவிஞர் சுரதா அவர்களை அவருடைய வீட்டிலே சந்தித்தேன். யாருப்பா, என்ன, யார் அனுப்பலாம் எல்லாம் கேட்டார். இந்த பாரதிதாசன் பரம்பரைன்னு சொல்லக்கூடிய கவிஞர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்காக வந்திருக்கிறேன் ஐயா, யார் யாரை நான் பார்க்கணும், எனக்கு இது பற்றி அதிகமாக தெரியாது என்று சுரதாவிடம் சொன்ன உடனேயே சரிப்பா வாப்போம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டினுடைய மிக பெரும் கவிஞர் ஓமை கவிஞர் சுரதா அவர்கள் அப்பொழுது பல்லவன் பேருந்தாக இருந்த அந்த பேருந்திலே நாங்கள் 2 பேரும் சாலை ஓரத்தில் ஒரு தேநீரை குடித்து விட்டு அந்த பல்லவன் பேருந்திலே தொத்தி கொண்டு கோடம்பாக்கம் சென்று இறங்குகிறோம். அங்கே அழைத்து சென்று முதலாக அறிமுகப்படுத்துகிறார் சாமி பழனியப்பனை. பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்ல சாமி பழனியப்பன் மிக முதன்மையானவர் என்று சொல்லி அவர் சொல்லி அறிமுகப்படுத்தி ஐயாவோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஐயா பேசுவதை விட அவர்களுடைய துணைவியார் கமலா அம்மா அதிகமாக பேசிக் கொண்டிருக்கிறார். எங்கள் குடும்பமே இப்படிதான்ப்பா, கவிதை எழுதுவாங்க போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது, என் மகன் இவரை விட நல்லா எழுதுவார் என்ற அமைப்பிலே அம்மா அவர்களும் பேசினார்கள். கொஞ்ச நேரத்தில் என் மகன் அங்கே வந்துடுவான் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் பழனி பாரதி அப்பொழுதுதான் வருகிறார். அப்பொழுதுதான் அவர் 2 படங்களுக்கு பாடல் எழுதிய சூழல். பழனி பாரதியிடம் பேசிக்கொண்டு எங்களுடைய உரையாடல் பழனியப்பனிடம் மட்டும் இருந்தது. பிறகு சுரதா ஐயாவை நான் பேருந்து ஏற்றி வேறு ஒரு இடத்துக்கு அனுப்பிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோடம்பாக்கம் பகுதியில் அந்த அபிபுல்லா சாலை என்ற ஒரு முகவரி வைத்திருக்கு. அந்த முகவரியை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து விடைபெற்று நான் சென்று அந்த அபிபுல்லா சாலையிலே தமிழோசை அச்சகம் என்று ஒரு அச்சகம் இருக்கு. அந்த அச்சகத்திற்கு சென்று இங்கே கவிஞர் அறிவுமதியினுடைய புத்தகம் கிடைக்குமா, கவிதை கிடைக்குமா என்று நான் கேட்கிறேன். ஏனென்றால் அப்பொழுது அறிவுமதியினுடைய ஒரு கவிதையை நான் படித்திருக்கிறேன், அறிவுமதியை பார்த்ததில்லை. அவர் எழுதியிருப்பார், இப்பொழுது தெரிகிறது ராசேந்திரா, பாளையங்கோட்டைக்கும் ஜெயின் ஜார்ஜ் கோட்டைக்கும் எவ்வளவு இடைவெளி என்று அந்த கவிதை தொடரும். மூத்த அறிஞர் பெருமக்களுக்கு தெரியும், பாளையங்கோட்டை சிறைச்சாலை, ஜெயின் ஜார்ஜ் கோட்டை, இது 2க்கும் தொடர்பு இருப்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். இப்பொழுது புரிகிறது ராஜேந்திரா, பாளையங்கோட்டை சிறைச்சாலைக்கும் ஜெயின் ஜார்ஜ் கோட்டைக்கும் எவ்வளவு தொலைவு என்று அந்த கவிதை தொடங்கும். அந்த கவிதையிலே ஈர்ப்புண்டுதான் அறிவுமதியை தேடி போகிறேன். அந்த தமிழோசை அச்சகத்தில் தான் நம்முடைய பழனி பாரதி அவர்கள் மேலாளராக, மேனேஜராக இருக்கிறார். இங்கே அறிவுமதி புத்தகம்னா கிடைக்காது அப்படின்னு அவரே சொல்றாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்க வீட்டில் பார்க்குறோம், இங்கே கிடைக்காதுங்க, எல்லாம் தீர்ந்து போச்சு. இல்லை, அந்த கவிதைக்கு கீழே தமிழோசை அச்சகம்னு இருந்ததால் நான் கேட்டேங்க சார், எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்பொழுது, உங்களுக்கு அறிவுமதியை தெரியுமா என்று பழனி பாரதி கேட்டார். தெரியாதுங்க, வாங்க அப்படின்னு சொல்லி பக்கத்திலே இருந்த 73 அபிபுல்லா சாலை அறிவுமதியினுடைய அறைக்கு நாங்கள் போகிறோம். அறிவுமதிக்கிட்ட என்னை அறிமுகப்படுத்துகிறார். அப்பாவை பார்க்க வந்தார்.
அடுத்ததாக உங்கள்கிட்ட உங்கள் கவிதை கிடைக்குமா, புத்தகம் கிடைக்குமான்னு கேட்டார். உங்களை தெரியலங்கிறாரு. அப்படின்னு வாப்பா என்ன ஒரு என்னங்கிறது சொல்லும் பொழுது அப்புறம் தொடர்புகள் வலுப்படுது. அதுக்கு பிறகு அன்றிலிருந்து கவிஞர் அறிவுமதியோடு ஒரு நெருக்கமான உறவும் பாச பிணைப்பும் ஏற்படுது. பிறகு ஒரு ஆண்டு நான் அறிவுமதியினுடைய அறையிலே தங்கியே நான் சென்னையிலே வேலை செய்தேன். இதெல்லாம் தனி கதை. எதற்காக சொல்கிறேன் என்றால், சாமி பழனியப்பன் ஐயா அவர்களை நேரடியாக பார்த்து உரையாடி அவருடைய கையொப்பம் பெற்று அவருடைய கவிதை நூல்களை எல்லாம் படிக்கக்கூடிய வாய்ப்பு பெற்றவன் நான். எனவே நான் இந்த அரங்கத்திலே பேசுவது பொருத்தம் என்று கருதிதான் உங்களுடைய தமிழ்துறை தலைவர் அவர்கள் உங்கள் முன்பாக நிற்கிறார். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய தமிழ் மொழி என்பது மிக மிக தொன்மையான மொழி. எந்த காலத்தில் தோன்றியது, எப்பொழுது இலக்கியம் எழுதினார்கள், இலக்கணம் எழுதினார்கள் என்றெல்லாம் கண்டுபிடிக்க முடியாத அளவு பழம்பெருமையுடைய மொழி இந்த மொழி. ஏறத்தாழ 3000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தொல்காப்பியம் போன்ற ஒரு கட்டுக்கோப்பான இலக்கண நூலை எழுதியிருக்கிறார்கள் என்றால் அதற்கும் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாகவே இலக்கியங்கள் தோன்றியிருக்க வேண்டும், வாய்மொழி பேச்சுகள் தோன்றியிருக்க வேண்டும். எனவே இந்த தமிழ் என்பது மிக பழமையான மொழி. இதிலே பல்வேறு வகையான யாப்புகளை பயன்படுத்தி நம்முடைய புலவர் பெருமக்கள் அழகழகான பாடல்களை பாடியிருக்கிறார். அதற்கு சற்றும் குறைவு இல்லாமல் நம்முடைய கிராமப்புறத்து பெண்கள் நாட்டுப்புற பாடல்கள் என்ற பெயரிலும் பழமொழிகள் என்ற பெயரிலும் ஏராளமான பாடல்களை அவர்களும் எழுதியிருக்கிறார். வாய்மொழியாகவும் தமிழ் வளர்ந்திருக்கிறது, செய்யுள் மொழியாகவும் தமிழ் வளர்ந்திருக்கிறது. தொடக்கத்திலே ஆசிரியப்பாவிலே இருந்த தமிழ்மொழி பிறகு களிப்பா, வெண்பா என்றெல்லாம் வளர்ச்சி பெற்று வருகிறது. வஞ்சிப்பா என்று சொல்லக்கூடிய அந்த பாடல் அடிகளை அங்கொன்றும் இங்கொன்றுமாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஓரிரு பாடல்கள் எழுதியிருக்கிறார்களே தவிர இந்த 2000 ஆண்டு கால வரலாற்றில் பார்த்தால் வஞ்சிப்பாவிலே ஒரு நூல் வந்தது என்று சொன்னால் 20ஆம் நூற்றாண்டு வரை வரல. அந்த குறையை போக்குவதற்கு ஒருவர் தான் முன்வந்தார், செய்தார். பெருஞ்சித்திரனார் மக புகு வஞ்சி என்று ஒரு நூல். அதே போல அவர் எழுதிய நூறாசிரியம் என்று சொல்லக்கூடிய ஒரு நூல். ஏனென்றால் அவை துரைசாமி பிள்ளை அவர்கள் மதுரையிலே பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது பழைய இலக்கியம் போலலாம் நீங்க எழுதுறதுக்கு ஆள் இல்லப்பா என்று சொல்லியிருக்கிறார். இந்த செய்தி பெருஞ்சித்திரனாருடைய காதுக்கு போகும். அவை துரைசாமி பிள்ளை அவர்கள் பழைய நம்முடைய புறநானூறு போல அகநானூறு போல எழுதுவதற்கு ஆள் இல்லை என்று பிள்ளைவாள் கவலைப்படுறாங்க. ஐயா, நான் இருக்கிறது தெரிஞ்சு கூட அவங்க அப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி தான் ஐயா அவர்கள் பெருஞ்சித்திரனார் அவர்கள் நூறாசிரியம் என்று சொல்லக்கூடிய நூலை எழுதினார். ஏறத்தாழ நூறாசிரியம் என்பது அது இன்னொரு புறநானூறு தான். இந்த மொழிக்காக உழைத்தவர்கள், இனத்துக்காக உழைத்தவர்கள், இந்த மொழிக்காக ஈகம் செய்தவர்கள், மொழி போரிலே இறந்து போனவர்கள், தீ வைத்துக் கொண்டவர்கள், இவர்களை பற்றிய செய்திகள் எல்லாம் நூறாசிரியத்தில் தான் இருக்கிறது. அவற்றையெல்லாம் பாடல்கள் எந்த புண்ணியமானும் வைக்க மாட்டான். ஏன்னா இவனுக்கு அந்த அறிவு இருந்தாலும் அங்கே வைப்பான். இருந்தா மகிழ்ச்சி, சாமி, இருந்தா மகிழ்ச்சி. ஏன்னா அந்த நூறாசிரியம் அவ்வளவு சிறந்த நூல் என்பதற்காக சொல்லி இருக்காங்க. ஒரு நண்பர்கள் இருக்கிறாங்க. 8 கோடி தமிழர்கள் 8 பேர் இருந்தாக்க போதுமா? அந்த நோக்கத்திலே நான் குறிப்பிடுகிறேன் பெருமக்களே. எனவே இவ்வாறு ஆசிரியப்பாவிலும் களிப்பாவிலும் வெண்பாவிலும் தழைத்த தமிழ் ராமலிங்க அடிகளாரினுடைய காலத்துக்கு பிறகுதான் மக்கள் வடிவமாக அது மாறுகிறது. அதனை பாரதியார் மிகச்சிறப்பாக அடுத்த நிலைக்கு கொண்டு வருகிறார். பாரதியார் ஒரு சந்தன மரம், சந்தன மரத்தின் கீழே இன்னொரு மரம் உருவாகாது, தழைக்காது. பாரதியாருக்கு கீழே ஒரே ஒரு சீடர் தான், மரபினர் தான் உருவானார். அவர்தான் பாரதிதாசன். பாரதியாருக்கு பிறகு பாரதிதாசனை தவிர்த்து வேற ஒருவரை பாரதியார் வழியினர் என்று சொல்வதற்கு ஆள் இல்லை. வேணா உரிமையில சொல்லிக்கலாம். நான் அந்த கவிதையை உள்வாங்கிக் கொண்டு பாரதிக்கு இணையாக எழுதினார் இன்னொருவர் என்று சொன்னால் பாரதிதாசனை தவிர வேறு ஒருவரை சொல்ல முடியாது. ஆனால் பாரதிதாசன் ஒரு ஆலமரம். அந்த ஆலமரத்தை சுற்றி விழுதுகள் தாங்கி நிற்கின்றன. அது ஆலமரத்துக்கும் பெருமை, விழுதுக்கும் பெருமை. அப்படித்தான் அந்த விழுதுகளுள் பாரதிதாசர் கவிதையை உள்வாங்கிக் கொண்டு தழைத்து நிற்கக்கூடிய விழுதுகளுள் ஒருவர் தான் நம்முடைய சாமி பழனியப்பன். அவர்
மிக குறைந்த படிப்பு தான் படித்திருக்கிறார். பள்ளி இறுதி வகுப்பு தான் படித்திருக்கிறார். படிக்கும் பொழுது இந்திய எதிர்ப்பு போராட்டம் தமிழகத்திலே தலைவிரித்து ஆடுகிறது 1937. எனவே அந்த இந்தியை எதிர்ப்போம் என்று சொல்லி இவர் தன்னுடைய சான்றிதழை கிழித்து எறிந்துவிட்டு ஓடுறார். ஒரு 20 வயது 18 வயது மாணவன் தன்னுடைய சான்றிதழை கிழித்து எறிந்துவிட்டு எனக்கு படிக்க விருப்பம் இல்லை என்று சொல்லி வர்றார். அந்த பள்ளிக்கூடத்தினுடைய தலைமை ஆசிரியராக ஒரு ஐயர் ஒருத்தர் இருந்தாரு. அவர் சொல்றாரு, ஏன்பா நீ படிச்சு வேலைக்கு போக வேண்டிய இப்படி இந்த சான்றிதழ் கிழிச்சு கூட்டினா உனக்கு யார் யார் சர்டிஃபிகேட் தருவா, எப்படியா வேலை சேர முடியும், இந்த சர்டிஃபிகேட் இல்லாமல் என்னால் வேலை செய்ய முடியும் என்று சொல்லி சொல்றாரு. இப்ப அடுத்தது படிப்பு என்று கவலைப்படுவதற்கு பதிலாக பெற்றோர்கள் இவன் எப்படியாவது ஒரு வேலைக்கு போக வேண்டும் என்று நினைக்கிறார். தந்தையார், அவருடைய பெயர் ஊவே சாமிநாதன் என்பது பெயர். ஐயர் நினைச்சாரு ஊவே சாமிநாதன், இது சாமி பழனியப்பனுடைய தந்தையார் பெயர் இயற்கையாகவே அமைகிறது. அவர் பகுத்தறிவு சிந்தனை உடையவர், பெரியார் கொள்கை உடையவர், திராவிட இயக்க சூழலிலே வளர்ந்தவர். எனவே வீட்டிலே திராவிட இயக்கம் சார்ந்த நூல்கள் பேச்சுகள் வந்து கொண்டே இருக்கின்றன. இதை கேட்டுக்கொண்டிருந்த சாமி பழனியப்பனுக்கும் அந்த சிந்தனைகளும் உணர்வுகளும் தானாகவே வருகிறது படிக்கும். எனவே அவர் 16-17 வயது இளைஞராக இருக்கும் பொழுதே சாமி பழனியப்பன் மிகச்சிறந்த கவிதைகளை எல்லாம் எழுத தொடங்கி விடுகிறார். இப்ப இவர் வேலைக்கு போகணும். என்ன வேலைக்கு போகிறது? அப்ப கேட்கிறேன், உனக்கு என்னப்பா தெரியும் என்று கேட்கும் பொழுது, நான் கவிதை எழுதுவேன். நான் படிக்கிற காலத்தில் பக்கத்தில் பள்ளிக்கூடத்தில் அங்கே இருந்த பொழுது குறுப்பு திருத்தியிருக்கேன், பிழை திருத்தியிருக்கேன், தப்பு தவறுமாக வரக்கூடிய செய்தியெல்லாம் ஒழுங்காக கோர்வைப்படுத்தி எழுதி கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த ஊரிலே ஒரு பெரும் செல்வந்தர், ஒரு செட்டியார் ஒருத்தவர் இருந்திருக்கார். அவர் என்ன செய்திருக்காரு, அவர் இலங்கையில் வீரகேசரிங்கிற பத்திரிகையை அவர் தான் நடத்தியிருக்கார். முதலாளி அவர், அந்த முதலாளி அவரிடம் சென்று சொன்ன உடனேயே அந்த முதலாளி உடனே என்ன செய்கிறார்னா, சுப்பிரமணியன் செட்டியார் அப்படிங்கிறது அவருடைய பெயர். அவர் கொழும்பிலே வீரகேசரி என்ற பத்திரிகையை நடத்துவதற்குரிய உரிமையாளர், எடிட்டோரியல் ஆசிரியர் குழு அது வேறு. இந்த சுப்பிரமணியன் செட்டியார் மிக விரைவாக உனக்கு வீரகேசரி அலுவலகத்திலிருந்து கடிதம் வரும், நீ போய் அங்கே வேலையில் சேர் என்று அவர் காரைக்குடியிலேயே சொல்றார். ஏனென்றால் இது சுதந்திரம் பெறுவதற்கு முன்பாக நடந்த சம்பவங்கள், 47க்கு முன்பு. அப்பொழுது இலங்கையும் இந்தியாவும் ஒன்றாக இருந்து பிரிட்டிஷ் ஆட்சி. எனவே இலங்கைக்கு போவதற்கு பாஸ்போர்ட் விசா எதுவும் தேவையில்லை. இவர் தொடர்வண்டி பிடிச்சு கொழும்புக்கு போற, வீரகேசரியினுடைய அந்த ஆணையை ஏற்று அங்கு போய் வீரகேசரியில அப்பதான் முதல்ல பணியில இணைகிறார். அங்கு ஏறத்தாழ ஒரு 2 ஆண்டுகள் வீரகேசரியில ஐயா இருக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் அந்த கொழும்பில் இருக்கக்கூடிய கடற்கரை பகுதிக்கு போவது அவருடைய வாடிக்கை. அப்படி ஒரு நாள் அந்த கொழும்பு அந்த பகுதியெல்லாம் நாங்கள் இலங்கையிலே சென்று பார்த்த நினைவுகள் எனக்கும் வருகிறது இந்த கவிதைகளை படித்த பிறகு. அந்த கடலிலே அழகான காட்சியை பார்த்து கடல் அலைகள் எல்லாம் ஒரே ஆரவாரம் செய்கிறது. அந்த காட்சியை பார்த்த சாமி பழனியப்பன் ஒரு கவிதை எழுதுகிறார். அந்த கவிதை இதுதான்: அலைகடலே, இவ்வுலகின் பெரும்பகுதி தன்னை ஆளுகின்றோம் என்கின்ற ஆணவத்தினாலா நிலைகட்டு சினைக்கின்றாய். இந்த உலகத்தையே ஆட்சி செய்கிறங்கிற அந்த திமிர் கர்வத்துல தான் நீ இப்படி அலையை அடித்து வீசுகிறாயா? உன்னால் இந்த நீள் நிலத்திற்கு எல்லளவும் நன்மை உண்டா? அலைகளை நீ அடுக்கடுக்காய் அனுப்புகின்றாய். அன்னவையோ மடிந்து படும் ஒவ்வொன்றாக. நிலை மறந்தே உயர்வானை பிடிக்க ஏனோ நினைக்கின்றாய். மறந்து விடு, அமைதி கொள்வாய் என்று ஒரு 20 வயது இளைஞனாக எழுதிய பாடல் இந்த பாடல். ஏறத்தாழ இது ஒரு 4 எண்சீர் விருத்தத்தில் அமைந்த பாடல். இந்த 4 எண்சீர் விருத்த பாடலையும் அவர் படியெடுத்து முதலாக வீரகேசரியில் பணி செய்து கொண்டே புதுக்கோட்டைக்கு ஒரு இதழுக்கு அனுப்புகிறார். அந்த இதழின் பெயர் பொன்னி என்பது. பொன்னி என்ற இதழ் பற்றி நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பொன்னி பற்றி நம்முடைய மருதுசாமி ஐயா போன்ற மூத்த பெருமக்களுக்கு தெரியுமே தவிர இளைஞர்களுக்கோ அல்லது என்னை ஒத்த வயதுடைய பெருமக்களுக்கோ கொஞ்சம் அறிவு குறைவுதான். ஏனென்றால் அதை பற்றிலாம் பேச மாட்டான். நல்ல செய்தியெல்லாம் நம்ம ஆட்கள் பேச மாட்டான். மணிக்குடிம்பான், வானம்பாடிம்பான், சுதேசமித்திரம்பான். ஆனால் இந்த பொன்னிங்கிற ஏட்ட ஒருத்தன் பேசவே மாட்டாங்க. ஏனென்றால் இந்த பொன்னி இதை நடத்துவதற்கு
தந்தை பெரியார் அவர்கள் 50 ரூபா அந்த காலத்திலே அன்பளிப்பாக கொடுத்திருக்காரு. இதுலேயே தெரிஞ்சுக்கலாம் அந்த இதழ் என்னன்னு. தந்தை பெரியார் அவர்கள் மிக சிக்கனமாக இருப்பார்கள். வர்றதை தான் வாங்குவார், தவிர கொடுக்க மாட்டார் அதிகமாக. நல்ல பணிகளுக்கு தருவார். ஈவேரா கல்லூரிக்கு பணம் கொடுத்துருக்காங்க ஐயா, அது வேற. அப்ப செட்டிநாட்டு பகுதியைச் சேர்ந்த 2-3 இளைஞர்கள் சேர்ந்து பொன்னி என்ற இதழை 1947 புதுக்கோட்டையிலே தொடங்குகிறார். இந்த இதழிலே பன்மொழி புலவர் அப்பாத்துரை அவர்கள் பணியாற்றி இருக்கிறார்கள். வெளியே தெரியாம பணி செய்திருக்கிறார்கள். என்ன 18-20 வயது இளைஞர்களுக்கு இவ்வளவு சிறந்த ஆசிரியர் உரையெல்லாம் எப்படி எழுத முடியும்? நாட்டு நடப்பெல்லாம் எப்படி எழுத முடியும்? எனவே நம்முடைய அப்பாத்துறையாரினுடைய நெறிப்படுத்தல், அதோடு அதனுடைய ஆசிரியராக இருந்த முருகு சுப்பிரமணியம், அவருக்கு 100ஆண்டு விழா தான். அந்த இதழை அச்சிட்டு நிர்வாகம் செய்த அரு பெரியண்ணன், அவருக்கும் இது 100ஆண்டு விழா. அரு பெரியண்ணனுடைய 100ஆண்டு விழா சென்னையிலே 2 மாதங்களுக்கு முன்பு நடந்தது. முருகு சுப்பிரமணியனுடைய 100ஆண்டு விழா மலேசியாவிலே 2 மாதங்களுக்கு முன்பாக நடந்தது. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் 100ஆண்டிலே நாம் பழனியப்பனையும் இங்கே நாம் இணைத்து நினைவு கூறுகின்றோம். இப்போ புதுக்கோட்டையில தொடங்கப்பட்ட அந்த பொன்னி இதழ் 47 இருந்து ஏறத்தாழ 55 வரை வந்தது. அதிலே ஒரு 2-3 ஆண்டுகள் புதுக்கோட்டையில வந்தது. பிறகு அதனுடைய நிர்வாக அமைப்பு சென்னைக்கு மாறி பொன்னியினுடைய இதழாசிரியராக விளங்கிய முருகு சுப்பிரமணியம் அவர்கள் இந்த இதழை விட்டுவிட்டு அந்த பொறுப்பை எல்லாம் அருப்பெரியனிடம் ஒப்படைத்துவிட்டு அவர் மலேசியாவுக்கு போறார். மலேசியாவிலே தமிழ் முரசு, தமிழ் நேசன் என்ற இதழ்கள் எல்லாம் சிங்கப்பூரில் மலேசியாவிலாம வந்தது. அதனுடைய துணை ஆசிரியராக இருக்கிறார். பிறகு தமிழ் நேசனுடைய ஆசிரியராகவும் இருந்தார் முருகு சுப்பிரமணியம் அவர்கள். முருகு சுப்பிரமணியனுடைய பணி மலேசியாவிலே மிகப்பெரிய பணி. குறிப்பா தமிழ் கல்விக்கு முருகு சுப்பிரமணியம் நிறைய பணிகளை செய்து கொண்டார். இது ஒரு ட்ராக். இது போகும். இப்ப பொன்னி என்ற இதழ் 1947 வந்த இதழ் முதலாக 47 பிப்ரவரியில பாரதிதாசன் பரம்பரை என்ற ஒரு தொடரை உருவாக்குகிறது. அந்த பாரதிதாசன் பரம்பரையில முதலாக மு. அண்ணாமலை என்று சொல்லக்கூடிய கவிஞரை, அவர் பேராசிரியராக இருந்து ஓய்வு பெற்று இறந்துட்டார், அவரை அறிமுகப்படுத்துகிறார்கள். அதன் பிறகு நாரா நாச்சியப்பன் அவர்களை பாரதிதாசன் பரம்பரை என்ற தலைப்பிலே அறிமுகம் செய்கிறார்கள். அதன் பிறகு ஓமை கவிஞர் சுரதா, சாமி பழனியப்பன், புத்தனேரி ரா சுப்பிரமணியம் என்று 48 கவிஞர்களை பாரதிதாசன் பரம்பரை என்று அவர்கள் அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். வாசிய குலோத்துங்கன், நாஞ்சில் கி மனோகரன் திராவிட இயக்க ஒரு அரசியல் தலைவராக இருந்தவர். இவர்கள் எல்லாம் அந்த காலத்தில் எழுதியிருக்காங்க. 47, நான் சொல்லக்கூடிய காலகட்டம் 47 48. வாசை குழந்தைசாமி ஐயா தான் வாசை குலோத்துங்கன் என்ற புனை பெயரில் எழுதினார். அவரும் அந்த பாரதிதாசன் பரம்பரையிலே இடம்பெற்றார். எனவே இது மாதிரி மிகப்பெரிய உணர்வோடு கூடிய கூட்டமாக இந்த பாரதிதாசன் பரம்பரை என்பது பொன்னி இதழிலே அறிமுகமாகிறது. அந்த பொன்னி இதழை கண்டெடுப்பதற்கு நாங்கள் பட்ட பாடலாம் மிகப்பெரிய பாடு. ஏன்னா எங்கேயுமே கிடைக்கல. எனவே அங்கொரு இதழ் இங்கொரு இதழாக கிடைச்சதை தவிர 5 ஆண்டு இதழையும் பார்க்கணும்னு சொல்லி நான் பல ஆண்டுகள் முயற்சி பண்ணேன். அது பற்றி ஆய்வு செய்வதனால நம்ம அதிகமாக தெரிந்துக்கணும்னு நினைத்தேன். 3 ஆண்டுகள் தேடியும் எனக்கு கிடைக்கல. என்னுடைய ஆய்வேடு முடிஞ்ச பிறகுதான் என் கைக்கு அந்த ஏடு கிடைக்குது. அதை நடத்தியவர்களிடமே படிகள் இல்லை. நல்வாய்ப்பாக அந்த பொன்னி இதழை அச்சிட்ட அச்சகத்தில் ஒருத்தர் எழுத்து கோக்கிறவர் இருந்தார். தான் எழுத்து கோத்த அந்த புத்தகம்லாம் தன் வீட்டில் இருக்கணும்னு சொல்லி முத்துன்னு ஒரு ஐயா, அவங்க புதுக்கோட்டையில் ஒரு பெரிய பெட்டியில் போட்டு பூட்டி வச்சிருந்தார். அந்த பெட்டி சாவி அவர் மகள் வீட்டில் கும்பகோணத்தில் இருந்தார். நான் போய் கேட்டதும் ஆர்வத்தில் அவங்க வீட்டு சாவியை என்கிட்ட கொடுத்தாங்க. இப்படி ஆராய்ச்சி உலகத்தில் உதவி செய்த ஒரு மனிதனை நான் பார்த்ததே இல்லை. அங்கிருந்து அந்த பொன்னி இதழை எடுத்து பொன்னியினுடைய எல்லா பகுதிகளையும் நாங்கள் ஆராய்ந்து பார்த்து பொன்னி பாரதிதாசன் பரம்பரை என்று ஒரு புத்தகம் எழுதணும், பொன்னி ஆசிரிய உரைகள்னு இன்னொரு புத்தகம், பொன்னி சிறுகதைகள் என்று ஒரு புத்தகம். பொன்னியை பற்றி பல கூறாக நான் எழுதியதில் இந்த பொன்னி பாரதிதாசன் பரம்பரை என்பதும் பொன்னி ஆசிரிய உரைகளும் மட்டும் வெளிவந்திருக்கு. மற்றவையெல்லாம் வெளிவரவில்லை. போதிய ஆதரவு இல்லை. வேறொன்று திராவிட இயக்கம் அப்படி இப்படின்னு சொல்றாங்களே தவிர இப்பொழுதுதான் சில நல்ல சூழல்கள் இருக்கிறது தவிர ஆதரவு மிக மிக குறைவுதான். எனவேதான் சில பேர் உழைப்பதற்கு முன்வரவில்லை என்று கூட நாம் நினைக்க வேண்டியிருக்கிறது. பெருமக்களே, அது மாதிரி வந்த அந்த பொன்னி இதழிலே முதல் கவிதையை எழுதிய நம்முடைய சாமி பழனியப்பன் அவர்களுடைய வாழ்க்கை என்பது
1926 தொடங்குகிறது. 27/1/1926 பிறந்தவர். 20/7/2013 மறைந்தவர். இதற்கு இடைப்பட்ட அந்த வாழ்க்கையில அவர் சந்திக்காத வறுமை இல்லை. எந்த இடத்திலுமே அவர் நிலையான பணிகளை செய்ய முடியவில்லை. அந்த நிறுவனத்தில் 2 ஆண்டு, இந்த நிறுவனத்தில் 1 ஆண்டு, அங்கே 8 ஆண்டு, இங்க 3 ஆண்டு என்று அவர் பணி செய்திருக்கிறார். இதற்கு இடையில் அவருக்கு 25 வயதிலே திருமணம் ஆகிறது. குடும்ப பொறுப்புகளை எல்லாம் கவனிக்காமல் இது போல பதிப்புத்துறை, அச்சுத்துறை, எழுத்துத்துறை என்று தன் வாழ்நாளை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்ட பெருந்தகைதான் நம்முடைய சாமி பழனியப்பன் ஐயா. அவர் குன்றக்குடி அடிகளாரோடு பழகியிருக்கிறார், கலைஞரோடு பழகியிருக்கிறார், அண்ணாவோடு பழகியிருக்கிறார், பெரியாரோடு பழகியிருக்கிறார். இன்னும் புகழ்பெற்ற அக்காலத்து அறிஞர்கள் மூவா, வாசுவ மாணிக்கம், தமிழண்ணல் போன்ற பெருமக்களோடு எல்லாம் பழகியிருக்கிறார். மேலைச்சூரி தமிழ் கல்லூரியிலே சில காலம் அவர் தமிழ் படித்திருக்கிறார். எனவே தமிழிலே அவருக்கு மிகப்பெரிய புலமையும் ஈடுபாடும் இருந்திருக்கிறது. அவர் பல நூல்களை எழுதியிருக்கிறார். நண்பர்களே, உங்களுக்கெல்லாம் தெரியும், பாரப்பா பழனியப்பா பட்டணமா பட்டணமா, ஊரப்பா பெரியதப்பா உள்ளந்தான் சிறியதப்பான்னு ஒரு சினிமா பாடல். அது நம்முடைய பழனியப்பனுக்காக எழுதப்பட்ட பாடல். ஏனென்றால் சாமி பழனியப்பன் அவர்கள் சென்னைக்கு போறார். கவிஞர் கண்ணதாசன், பாப்பா பழனியப்பா நீங்க ஊர்ல சும்மா தானே இருக்க, நம்முடைய தென்றல் பத்திரிகையில உதவியாளராயிரு, உதவி ஆசிரியராயிரு கூப்பிடுறாரு. இவர் கொண்டு போய் அங்க மூட்டை முடிச்செல்லாம் ஐயா வச்சுட்டு அலுவலகத்தில் வேலையில் இருக்கும் பொழுது கவிஞர் சொல்லியிருக்காரு, பழனியப்பா நீ இங்கே நான் 2 வாரம் பெங்களூர் வரையும் போயிட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன். இவர் மிகப்பெரிய கனவோட போனார். நம்ம மிகப்பெரிய கற்பனையால கவிதை எழுதலாம் அப்படி இப்படின்னு போயிருக்காரு. அங்கே சரியான சூழல் இல்லை. கவிஞர் போயிட்டு 2 வாரம்னு சொன்னவர் 1 வாரத்திலே திரும்பி வந்திருக்காரு. 1 வாரத்தில் அந்த ரூம்ல 2-3 பேர் இருந்திருக்காங்க. புகழ்பெற்ற திரைப்பட இயக்குனர் எஸ்பி முத்துராமன் ஐயா எல்லாம் அப்பதான் சினிமாவுக்கு வாய்ப்பு கேட்டு அங்கே சென்னைக்கு போயிருக்காங்க. நாங்கள் எல்லாம் எவ்வாறு அறிவுமதியினுடைய அலுவலகத்தில் போய் ஒரு அடைக்கலம் புகுந்தோமோ அதுபோல கண்ணதாசனுடைய அலுவலகத்தில் எஸ்பி முத்துராமன் உள்ளிட்ட பலர் அங்கே சினிமா வாய்ப்புக்காக போயிருக்காங்க. அவங்க சென்னையை பற்றி நம்ம சாமி பழனியப்பன்னு சொல்லியிருக்காங்க. அப்பா இங்கே கஷ்டப்படணும்ப்பா, நீ நினைக்கிற மாதிரிலாம் உடனே வாய்ப்புலாம் வராது என்று சொன்னதும் கவிஞர் வர்றதுக்குள்ளாரே இவர் கிளம்பிடலாங்கிற முடிவுக்கு வந்தார். கவிஞர் வந்து சொல்லிட்டு போயிட்டார். மீண்டும் சில காலம் கழித்து கவிஞர் வரும் பொழுது, என்ன பழனியப்பா எப்படி இருக்க, அப்படியே தாங்க ஐயா இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கார். அப்பதான் கவிஞர் பாட்டு எழுதுறதுக்காக ஸ்டுடியோவுக்கு போயிருக்கார், இசையமைப்பாளர் பாட்டு. அப்பதான் பாரப்பா பழனியப்பா பட்டணமா பட்டணமா ஊரப்பா பெரியதப்பா உள்ளந்தான் சிறியதப்பான்னு அந்த பல்லவி எழுதுனது என்பது நம்முடைய பழனியப்பன் ஐயாவினுடைய கதையை வைத்துதான் எழுதியிருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, அவருடைய மகன் தான் பழனி பாரதி அவர். அதற்கு முன்பாக அவர் 8வது 9வது படிக்கும் பொழுதே பழனி பாரதி கவிதை எழுதுவார். கவிஞர் அறிவுமதியோடு உரையாடி கொண்டிருக்கும் பொழுது சொன்ன செய்தி, அதற்கு முன்பாக பழ பாரதி என்றுதான் எழுதியிருக்கு. பாரதியினுடைய பெயர், அப்பா பேரு பழனியப்பன். பழனின்னு சேர்க்காம வெறும் பழ பாரதி என்று எழுதுவாங்க. செட்டிநாட்டு பழக்கம் வேற ஒன்றும் இல்லை. அப்ப பழ பாரதி என்று எழுதிய பொழுது அறிவுமதி தான் பழ பாரதின்னு எழுதாத ஒரு மாதிரியா இருக்கு, பழனி பாரதி என்று எழுதினதும் அன்றிலிருந்து அவர் பழனி பாரதியாக மாறிய கதை இதுதான். பிறகு திரைப்படத்துறைக்கு போனார். புகழ்பெற்ற கவிஞராக, உலக போற்றும் கவிஞராக பழனி பாரதி அப்பாவோட அதிகமான சூழல்ல வளர்ந்து வருகிறார். நமக்கெல்லாம் மகிழ்ச்சிக்குரிய செய்தி. அப்ப முதலாக வீரகேசரிக்கு செல்கிறார். வீரகேசரியில் 2 ஆண்டு பணி செய்துவிட்டு இங்கே ஊர்ல நடந்த ஒரு திருமணத்துக்கு வர்றார் பழனியப்பன். மேலைச்சூரி பக்கத்தில் இருக்கக்கூடிய புதுப்பட்டி என்பதுதான் அவர்களுடைய ஊர். அங்கே வரும் பொழுது அந்த திருமணம் முடிந்து மீண்டும் அவர் இலங்கை செல்வதாகத்தான் வருகிறார். ஆனால் குடும்ப சூழல் அவர் மீண்டும் இலங்கைக்கு செல்லவில்லை. புதுக்கோட்டையிலிருந்து வெளிவந்த பொன்னி இதழை முன்பே பார்த்திருக்காரு அல்லவா, இவருடைய கவிதையை வெளியிட்டிருக்காங்க இல்லையா. எனவே இப்படி ஒரு பத்திரிகைக்கு நம்ம போய் அங்கே கேட்போம். இந்த பொன்னியில ஆசிரியராக இருக்கக்கூடிய முருகு சுப்பிரமணியம் தமக்கு வேண்டியவர் தானே, அவரை போய் ஏதாவது வேலை கேட்போம்னு சொல்லும் பொழுது, நீ வேணா இங்கேயே எங்களோட வேலையில் இருக்கிறதா இருந்துப்பான்னு சொல்லி பொன்னியில அங்கே சில ஆண்டுகள் நம்முடைய சாமி பழனியப்பன் அவர்கள் வேலை செய்கிறார். பொன்னியினுடைய அலுவலகம் புதுக்கோட்டையிலிருந்து சென்னைக்கு போன பொழுது, முன்பே தான் இவர் சூடு கண்ட பூனையாச்சே, சென்னை வாழ்க்கை நமக்கு ஒத்து வராது என்று சொல்லி சென்னைக்கு போகாம இங்கே அவர் இருக்கக்கூடிய ஒரு தன்மையை நாம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கும் பொழுது தெரிகிறது.
பிறகு பல்வேறு இடங்கள்ல சாமி பழனியப்பன் அவர்கள் வேலைகளில் இருந்து கொண்டு காரைக்குடியில் யுனைடெட் பிரிண்டர்ஸ் என்று ஒரு அச்சுக்கூடம் இருந்தது. அதனுடைய மேலாளராக சில காலம் பணி செய்கிறார். பிறகு கலைமகள் பிரஸ் என்ற ஒரு அச்சகத்தை நடத்தி கொண்டிருந்த நாராயணன் என்பவரிடம் வாரச்செய்தி என்று ஒரு பத்திரிகை, காரைக்குடியை சார்ந்த செய்திகளை மட்டும் வெளியிடக்கூடிய ஒரு பத்திரிகை அந்த காலத்தில் வாரச்செய்தி என்று வந்தது. அதிலே இவர் ஆசிரியராக பணி செய்தார். அந்த வாரச்செய்தியில் தான் நம்முடைய தவத்திரு குன்றக்குடி அடிகளார் இளைய சன்னிதானமாக பட்டமேற்ற செய்தியெல்லாம் முத வெளிவருது. மடத்து செய்திகளை எல்லாம் அந்த நாள் பத்திரிகையில் போடாது. குறிப்பாக தமிழ் பற்றுடைய மட செய்திகள் எல்லாம் போடாது. வார செய்தியில் தான் அடிகளாரினுடைய அந்த பட்டமேற்பு நிகழ்வு பதிவாகி இருப்பதை அவங்க வரலாற்றிலே படிக்க முடிகிறது. அதன் பிறகு குன்றக்குடி அடிகளார் உலக புகழ்பெற்ற அறிஞராக மதிக்கக்கூடிய சான்றோராகவும் விளங்குகிறார்கள். அதுவே அந்த வார செய்தியிலே 7 ஆண்டுகள் பழனியப்பன் அவர்கள் பத்திரிகை ஆசிரியராக பணியாற்றி இருக்கிறார். மீண்டும் அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், இந்த பணியும் தமக்கு ஒத்து வரவில்லை என்று சென்னைக்கு போகிறார். சென்னை வாழ்க்கை தான் அவருக்கு ஒத்து வரலன்னு சொல்லி மீண்டும் திரும்பி வருகிறார். அப்பொழுது திருச்சியில் சிவாஜி என்ற ஒரு பத்திரிகை வந்து கொண்டிருந்தது. அதனுடைய ஆசிரியர் திருலோக சீதாராம் என்று அதனுடைய ஆசிரியர் பேர். திருவையாறு லோகநாத சீதாராம் என்பதுதான் திருலோக சீதாராம் என்று அமைகிறது. அவருடைய அந்த பத்திரிகையிலே 2 ஆண்டுகள் சாமி பழனியப்பன் அவர்கள் பணி செய்கிறார்கள். பிறகு மதுரையிலே பாரதி புத்தக நிலையம் என்று ஒரு புத்தக நிலையம் இருக்கு. அந்த புத்தக நிலையத்தில் பாரதியாருடைய நூல்களை எல்லாம் அச்சிடுவதற்காக அப்பொழுது பாரதியினுடைய படைப்புகள் எல்லாம் நாட்டுடைமையாக்கப்பட்டு விட்டது. எனவே சிறு சிறு பதிப்புகளாக பிழை இல்லாமல் வெளியிட வேண்டும் என்று அந்த பாரதி புத்தக நிலையத்திலே இருந்து இந்த பாரதியாருடைய நூல்களை அச்சிடுவதற்குரிய உதவிக்கு பழனியப்பனை அழைத்து செல்கிறார். ஏனென்றால் அச்சுத்துறையிலே நல்ல அனுபவம், பிழையில்லாமல் அச்சிடக்கூடிய ஆற்றல், பாரதியார் கவிதையிலும் பாரதிதாசன் கவிதைகளிலும் நல்ல ஈடுபாடு உடையவர் என்ற அடிப்படையில் நம்முடைய சாமி பழனியப்பனுக்கு அங்கே வேலை கிடைக்கிறது. அங்கே 2 ஆண்டு தான் இருக்கு. அங்கே வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பாரதி புத்தக நிலையத்திலே அவருடைய உரிமையாளர் சாமிநாதன் என்பவர். சாமிநாதன் மிகச்சிறந்த தமிழ் பற்றுடையவர், பாவேந்தர் மேல மிகுந்த ஈடுபாடு உடையவர். பாரதிதாசன் மதுரைக்கு சென்றால் அவருடைய வீட்டில் தான் தங்குவார். அப்படி ஒரு முறை பழனியப்பன் அங்கே பாரதி நூல்களை அச்சிட்டுக் கொண்டிருந்த சூழலில் பாவேந்தர் பாரதிதாசன் மதுரைக்கு செல்கிறார். சாமிநாதன் வீட்டில் தங்குகிறார். பழனியப்பனுடைய செயல்பாடுகள், அவருடைய அச்சுத்துறை ஈடுபாடு இதெல்லாம் பார்த்த பாவேந்தர் திராவிட இயக்க உணர்வு, இதற்கு முன்பாக இவர் எழுதிய எல்லா கவிதைகளையுமே அறிஞர் அண்ணா அவர்கள் தம்முடைய திராவிட நாடு இதழிலே மறுபிரசுரம் செய்வார். 18-19 வயது இளைஞராக இருக்கும் பொழுதே இவருடைய கவிதைகளை கட்டுரைகளை எல்லாம் அறிஞர் அண்ணா அவர்கள் தன்னுடைய திராவிட நாடு இதழிலே முதல் பக்கத்திலே அச்சிடுவார்கள். அந்த அளவு இவர் திராவிட கொள்கையிலே ஈடுபாடு உடையவராக விளங்கியிருக்கு. பெரியாரும் இவருடைய கட்டுரைகளை எல்லாம் குடியரசு விடுதலைகள் எல்லாம் மறுபதிப்பு செய்திருக்கிறார். எனவே அந்த திராவிட இயக்க சிந்தனையோடு விளங்கிய இந்த தன்மைகளை பார்த்த பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள், ஏப்பா பழனியப்பா வாடா பாண்டிச்சேரி போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதும் இவர் தன்னுடைய முதலாளி சாமிநாதனை பார்க்கிறார். பாவேந்தர் சொன்னா அதுக்கு மறுப்பை யாரும் சொல்ல முடியாது. பாவேந்தர் அவ்வளவு பெரிய முரட்டு இயல்புடையவர். எப்படி கோபம் வருது, என்ன செய்யறாருன்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா அந்த பெரியாரினுடைய கொள்கைகளை எல்லாம் பெரியார் பேசினார், இவர் பாட்டாக தந்தார். அவ்வளவு பெருமைக்குரியவர் பாவேந்தர். ஒரு முறை காரைக்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கானாடு காத்தான் என்ற ஊர்ல வைசு சண்முகம் செட்டியார் என்று ஒருவர் இருந்தார், பெரிய பணக்காரர். அவர் பாரதியாரையே அழைத்து விருந்தினராக தங்க வைத்து நிதி உதவி செய்த பெருமை வைசு சண்முகம் செட்டியாருக்கு உண்டு. அவருடைய மனைவி, அவர் 2வது திருமணம் செய்து கொண்டார், மஞ்சுளாபாய் என்று ஒரு அம்மா. அந்த மஞ்சுளாபாய் அம்மா யாரு என்று சொன்னால், உறவு முறையிலே நம்முடைய திரைப்பட இயக்குனர் எஸ்பி முத்துராமன், நம்முடைய சுபவி, இவர்களுக்கெல்லாம் அத்தை முறை அந்த அமைப்பிலே வருவார்கள். சுபவியினுடைய அப்பா சுப்பையா அவர்கள் காரைக்குடியிலே மிகச்சிறந்த திராவிட இயக்க தொண்டர். அவர், பழனியப்பன், பாவேந்தர் 3 பேரும் இந்த வைசு செல்வம் செட்டியார் வீட்டுக்கு போறாங்க, விருந்தினர்களா போறாங்க. பாரதியாருடைய மாணவர் என்ற அடிப்படையிலும்
திராவிட இயக்க சிந்தனையாளர் என்ற அடிப்படையில் பாவேந்தர் மேல இவர்களுக்கு வைசு சண்முகம் செட்டியாருக்கு தனி மரியாதை வருகிறது. அப்படி பேசிட்டு இருக்காங்க. அப்பொழுது பாவேந்தர் தன்னுடைய விருப்பத்தை சொல்றார். ஐயா செட்டியார் ஐயா, நாங்கெல்லாம் முத்தமிழ் நிலையம் என்று ஒரு அமைப்பை தொடங்க போறோம். இயல் இசை நாடகம் மூன்றுக்கும் தொண்டு செய்வதுதான் இந்த அமைப்பினுடைய நோக்கம். இதுக்கு இவ்வளவு செலவாகும். இதெல்லாம் நாங்கள் செய்யக்கூடிய எங்களுடைய திட்டம். இதெல்லாம் பாவேந்தர் சொல்லியிருக்காரு. இவருக்கு போட்ட பட்ஜெட் பெரிய அளவில் இருந்திருக்கும் போது இதுல வாக்குவாதம் முத்தி பாவேந்தருக்கு திடீர்னு கோபம் வந்துச்சாங்க. போனதோ விருந்தினர், இவங்க நாடி போனது உதவி, பணம் கடனா கேட்க போறாங்க அல்லது அன்பளிப்பா கேட்க போறாங்க. அப்ப அங்க பணிந்து அப்படிதானே நம்ம நடந்துப்போம். யார் வீட்டுக்கு போனாலும் பழனியப்பா எழுந்துடுறா அப்படின்னாரா பாவேந்தர். செட்டியார் உதவி செய்ய மாட்டார் போல தெரியுது, கிளம்புடா அப்படின்னா. சுப்பையா நீனும் கிளம்பு அப்படின்னாரு. கிளம்பிதான் அவங்க பாவேந்தர்கிட்ட போய் நீ அதெல்லாம் முடியாது. அதனாலதான் எழுதினாங்க, ஆணை நடையும் அரிமா பெருமிதம் தானையே தாக்கினும் அஞ்சா தருகண்ணும் மேனாடை சேக்கையும் பாரதிதாசன் பாவனர் எழுதியிருப்பார். பாரதிதாசன் யாரு? ஆணை நடை அரிமா பெருமிதம் தானையே தாக்கினும் அஞ்சா தருகணும். ஒரு பெரிய படை அடிச்சா கூட அவர் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படிதான். அதனாலதான் எழுதினேன், எப்பக்கம் புகுந்து விடும் இந்தி அது எத்தனை பட்டாளம் கூட்டி வரும். கேட்டவன் பாவேந்தர், எனையீன்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனமீன்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் திணையளவு நலமேனும் கிடைக்கும் என்றால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகும் சொன்னவன் பாவேந்தர். மங்கை முருத்தி தரும் சுகமும் என் மாத்தமிழுக்கு ஈடாகும் சொன்ன. தமிழை பழித்தவனை என் தாய் தடுத்தாலும் விடேன் எழுதியவர்களாவா பாவேந்தர். இந்த வரிகளை எல்லாம் அருகிலிருந்து படித்தவர் நம்முடைய சாமி பழனியப்பன். கிளம்புடா அப்படின்றதும் படான்னு கிளம்பிட்டாங்களா. சுப்பையா நீனு கிளம்புடா. சுப்பையா ஐயா எஸ்பி முத்துராமன் திரைப்பட இயக்குனர், அவங்க அப்பா, அவரு கிளம்பிட்டாங்க. செட்டிநாட்டில் உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய மாளிகை, எந்த பக்கம் வெளியே போறதுன்னு தெரியல. கோபத்துல வேற பாவேந்தர் இந்த பக்கம் போறதா அந்த பக்கம் எங்க போனாலும் எல்லாம் மூடி இருக்கு. அரண்மனை போன்ற கதவுகள், கதை திறடா அப்படிங்கிறார். பழனியப்பன் ஓடி அங்கேயும் கதவை திறந்து பார்க்கற, தெரியல எந்த பக்கம் திறக்கிறது என்னன்னு. ஐயா இது மாதிரி தாப்பா போட்டு பூட்டியிருக்காரு செட்டியார், உடடா அப்படின்னாரு. கடன் வாங்க போறோம் யாராவது இப்படி நடக்குமா ஐயா? நினைச்சு பாருங்க. கடன் வசூல் பண்றவன் தான் இப்படி செய்வான், கடன் கேட்க போறோம் அப்படி செய்வான். உடனானது அந்த பக்கத்துல ஏதோ ஒரு கம்பி கிடந்துதான், எடுத்து கதவை உடைச்சிட்டு வெளியே 3 பேர் புறப்பட்டு வர்றாங்களா. அந்த நேரத்துக்கு கடைசி பஸ் இருந்துதான். பஸ்ஸில் புறப்பட்டு நேரா சுபவியினுடைய வீட்டுக்கு, சுப்பையா ஐயா வீட்டுக்கு அங்கே வர்றாங்க. இவங்க சொல்லியிருக்காங்க, ஐயா இரவு நேரம் நம்ம அங்கே போனால் வீட்டில் சாப்பாடு கிடைக்காது, போகாது, நம்ம இங்கேயே காரைக்குடியே சாப்பிட்டு போயிடுவேன், டவுன்லேயே நகரத்திலேயே. இல்லை வா வீட்டுக்கு போ, இங்கெல்லாம் சாப்பிடக்கூடாது. இவங்க கடுக்கடுன்னு போனதும் அவங்க மனைவிக்கு புரிஞ்சிச்சாங்க, சுபவி அம்மாவுக்கு. ஐயா கோபமா இருக்கீங்க போல் இருக்கு. அதுக்குள்ள உனக்கு எப்படி தெரியும்? அந்த அம்மாள்கிட்ட பாவேந்தர், இல்லை நீங்கள் வர்றதை வச்சே பார்த்தேன், உங்களுக்கு விருப்பமான புலால் தான் நல்லா செஞ்சு வச்சிருக்கேன்னு பேசாம. அப்படியாம்மா, ரொம்ப மகிழ்ச்சிமா அப்படி டக்குனு மாதிரி. ஏன்னா பாவேந்தருக்கு அப்படி அது மாதிரி அந்த புலால் உணவுனா ரொம்ப பிடிக்கும், விருப்பமான. நாச்சியப்பன் எழுதுகிறார், காரைக்குடியிலே தங்களுடைய வீட்டுக்கு ஒரு முறை செட்டிநாட்டுக்கு போய் 1 வாரம் 10 நாள் தங்கிட்டு வரான் பாவேந்தர். அந்த செட்டியார்கள்லாம் ஒரு பக்கம் கோயிலுக்கு கோடி கோடியா கொடுக்குறவன் இருப்பான். கடவுளே இல்லைன்னு சொல்றது அந்த செட்டிநாட்டில இருந்து 2 இளைஞர்கள் வர்றான் அந்த வீட்டுல இருந்து. அதுதான் முருகு சுப்பிரமணியன், அரு பெரியன். ஆனால் அந்த செட்டிமார்கள், அந்த ஆட்சிகள் பாவேந்தரை 1 வாரம் 10 நாள் அங்கே தங்க வைத்து அவருக்கு வேண்டிய விருந்து உபச்சாரம் செய்து அவரை மகிழ்ச்சியோட உதவியோட பணம் நிறைய தொகையை கொடுத்து அனுப்பி வைப்பார்களாம். அந்த பாவேந்தர் ஒரு முறை நாச்சியப்பனிடம் கேட்கிறார், வேண்டாம் நாச்சியப்பா, என்னடா கிடைக்கும் இங்க? ஐயா காடை கிடைக்கும், மீன் கிடைக்கும், உடுப்பு கிடைக்கும், கரடி கிடைக்குமாடா? கரடி கறி திங்கிறதுக்கு. ஐயா அதெல்லாம் திம்பாங்களான்னு எங்களுக்கு தெரியலீங்க ஐயா. அதான் நான் பல இடத்துல பார்க்குறேன், ஒரு பையன் தரமாட்டேங்கிறான், உடுப்பு இருக்குங்கிறான், மீன் இருக்குங்கிறான். இதே சொல்லி சொல்லி எத்தனை நாள் தான் நான் சாப்பிட்றது? அந்த அளவிலே பாவேந்தர் அவர்கள் முரட்டு சுப்பாங்க, கோபம், கடும் கோபம்.
அவரை யாரோ ஒருத்தவன் தமிழ்வேலு மாதிரி பற்றாளன் ஒருத்தவன் காட்டுமன்னார் கோயிலில் பாவேந்தரை கூட்டு போயிருக்கான் பேசுறேன். இவர் போனதும் மாணவர்களுக்கு அறிவுரை சொல்லியிருக்கணும், ஆசிரியர் பெருமக்களுக்கு அறிவுரை சொல்லியிருக்கணும், கல்வியினுடைய முக்கியத்துவத்தை சொல்லியிருக்கணும். இவர் ஒரு ஆசிரியர் தானே, அதுதானே பேசணும். அவர் போய் அங்கே கொள்கைகள் எல்லாம் பேச ஆரம்பிச்சார். கூட்டு போனவர் தலைமை ஆசிரியர். எவனோ அந்த எதிர்குறிப்பு என்ன செஞ்சிருக்கான், இது மாதிரி இன்னார் கூட்டு போய் பேச வச்சாரு. அவர் என்ன சொல்றாரு, அவர் கொள்கையை பேசுறாரு, மாணவர்களுக்கு இதெல்லாம் தேவையா ஐயா. உடனே என்ன செஞ்சாங்களாம், அந்த தலைமை ஆசிரியரை டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டாங்களாம். இந்த செய்தி பாவேந்தருக்கு யாரோ நம்மள மாதிரி ஒரு ஆள் சொன்னாங்க, ஐயா உங்க பேச்சை இது மாதிரி பேச வைத்த காரணத்துக்காக முன்னாடி கூட்டு போனாலே காட்டுமன்னார் கோயிலில் ஒரு ஆசிரியர், தலைமை ஆசிரியர், அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, தண்ணி இல்லாத இடத்துக்கு கூட்டு அடிச்சிட்டாங்களாம் அப்படின்னு சொல்லி. இப்போ என்ன அந்த பையன்கிட்ட சொன்னேன், திரும்ப நான் அந்த பள்ளிக்கூடத்துல பேசுறேன் என்று பாவேந்தர் அவர்கள் குழந்தை தன்மையோடு பேசினார். அவர் கூப்பிடுகிறார் நம்முடைய சாமி பழனியப்பனை, ஏய் பழனியப்பா, இந்த திருக்குறளுக்கு புரட்சி உரை என்று நான் ஒரு உரை எழுத போறேன். அந்த உரையை எழுதுவதற்கு எனக்கு உதவியாளர் தேவை. என்னுடைய அச்சுக்கூடம் மற்ற இதழ் பணிகளை பார்க்கறதுக்கும் எனக்கு உதவியாளர் தேவை. உன்னை மாதிரி நல்லா தமிழ் படிச்சவன் என்னோட இருந்தா நல்லதுப்பா, பாப்பான்னு கூட்டு போயிருக்கு. அப்படி போயிட்டாராம் சாமி பழனியப்பன். வேற நம்ம என்ன செய்திருப்போம், ஐயா ஒரு வாரம் அனுமதி கொடுங்க, நான் எங்கள் வீட்டில் சொல்கிறேன், மனைவிக்கு சொல்கிறேன், குழந்தைக்கு சொல்கிறேன், ஏதாவது சொல்லி சாமி கூப்பிட்டு சொல்லுவோம். இங்கே நல்ல வருவாய் வருது, இதை விட்டு போயிருக்கலாம். பாவேந்தரோடு போனார். குடும்பம்னா என்னாச்சுன்னே இல்லையா, குடும்பத்தையே கவனிக்கல. அவர்களுடைய பிள்ளைகளினுடைய பெயர்களையும் அந்த குடும்ப நிலையையும் நாம் கேட்கும் பொழுது பழனி பாரதி வந்த பிறகுதான் ஓரளவு, அல்லது அவர் அரசு வேலைக்கு கடைசி காலகட்டங்கள்ல தான் போய் சேர்றார். 48 வயது. மயிலாடுதுறைக்கு மட்டும் இல்லை, தமிழகத்துக்கே தொடரும். இருந்தாலும் நம்ம அப்படி சொல்லிக்கலாம், இவர் எங்க ஊருக்காரன்னு சொல்றது மாதிரி நம்ம சொல்லிக்கலாம், அவ்வளவுதான். அண்ணாமலை பல்கலைக்கழகத்து மாணவன் ராசேந்திரன் துப்பாக்கி குண்டுக்கு பலியாகிறார். அதை தான் அறிவுமதி அவர்கள் அந்த பாளையங்கோட்டை சிறைக்கும், கலைஞர் அப்ப பாளையங்கோட்டை சிறையில் இருந்தார். பிறகு அவர் முதலமைச்சராகி ஜெயின் ஜார்ஜ் கோட்டைக்கு போறார். அதை மையமாக வைத்துதான் கவிஞர் அறிவுமதி இப்படி எழுதியிருப்பார். இப்பொழுது தெரிகிறது ராஜேந்திரா ஜெயின் ஜார்ஜ் கோட்டைக்கு, ஜெயின் ஜார்ஜ் கோட்டையில் இருக்கும் பொழுது ஒரு வகையாக பேசியிருக்கார் கலைஞர். கோட்டைக்கு உண்மையான ஜெயின் ஜார்ஜ் கோட்டைக்கு போன பிறகு பாளையங்கோட்டையில் இருக்கும் பொழுது ஒன்று இங்கே இருக்கிறதை சொல்லி இப்பொழுது யார்கிட்ட சொல்றாரு, கலைஞர் திறந்து வைத்த ராஜேந்திரன். அவன் யாரு, இந்திய எதிர்ப்பு போரில் துப்பாக்கி குண்டுக்கு சூடுபட்ட அண்ணாமலை பல்கலைக்கழகத்து மாணவன். அவனுடைய போட்டோ எப்படி இருக்குன்னு எவனுக்குமே தெரியாது தமிழ்நாட்டில். பரவாயில்ல, இப்போ பார்க்குறப்பல கூகுளில் தேடுறீங்க. ஜீவான்னு தேடினா, நான் சொல்றது 20 ஆண்டுகளுக்கு முன்பு, ஜீவான்னு தேடினா சினிமா நடிகையினுடைய பேர் வரும். நம்ம பொது உடைமை இயக்க தலைவரை பற்றி தெரிஞ்சுக்கிறது பார்ப்போம். நிலை அப்படி இருக்கு. அதை பார்த்துதான் நான் 20 ஆண்டுகளாக, அன்பிற்குரிய நண்பர்களே, என்னுடைய நண்பருக்கு தெரியும், இதுவரை 2000 மேற்பட்ட கட்டுரைகளை நான் இணையத்தில் எழுதியிருக்கேன். 40,000 பக்கத்துக்கு மேலே இணையத்தில் எழுதியிருக்கேன். என்னை பற்றி உங்களுக்குலாம் தெரியலன்னா நீங்கள் இணையத்தை சரியாக பயன்படுத்தலைன்னு பொருள். நீங்கள் கூகுளில் போய் எதை தேடினீங்கனாலும் தமிழ் சார்ந்து என்னுடைய பக்கம்தான் வரும். பெருமைக்காக சொல்லவில்லை, அவ்வளோ உழைத்திருக்கிறேன். தமிழறிஞர்களுடைய வரலாற்றை எல்லாம் இணையத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று தொடர்ந்து செய்து வருகிறோம். அதில்தான் இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்து மாணவன் ராசேந்திரனுடைய முகம் எப்படி இருக்குன்னு தேடுறோம், கிடைக்கல. யாருக்கும் தெரியவும் இல்லை. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்தவங்க போனவங்களுக்கு தெரியும், குறை சொல்லவில்லை. பெருமக்களே, நாங்கள் ஒரு ஆவணப்படம் எடுத்தோம். பன்னாராய்ச்சி வித்தகர் குடந்தை பா சுந்தரேசனார்னு ஒரு ஆவணப்படம். அந்த ஆவணப்படத்தில் சுந்தரேசனார் அவர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றினார்னு ஒரு வரியை நாங்கள் சொல்லுவோம். அண்ணாமலை பல்கலைக்கழகம்னா உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த அண்ணாமலை செட்டியார் உருவத்தை காட்டினா டக்குன்னு புரிஞ்சுப்பீங்க. அல்லது அண்ணாமலை யூனிவர்சிட்டியை ஒரு படம் ஒரு ஷார்ட் காட்டினா உங்களால் புரிஞ்சுக்க முடியும், அண்ணாமலை யூனிவர்சிட்டி. ஆனால் நான் அதை செய்யவில்லை பெருமக்களே. ராஜேந்திரனுடைய சிலையை தான் நான் முதல்ல காட்டுவேன். அப்படியே கேமரா அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை செட்டியார் உருவத்தை காட்டும், அப்புறம் பிறகு அந்த மெயின் பில்டிங்கை காட்டும். அண்ணாமலை பல்கலைக்கழகம் என்றால், அதாவது சிதம்பரம் என்றால் உங்களுக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகம் நினைவுக்கு வரும். எனக்கு ராஜேந்திரனுடைய சிலை தான் நினைவு. இந்த மொழியை காப்பதற்காக மார்பை காட்டியவன் தான். அவர்கள் பற்ற வைத்த தீ தான் இன்று வரை அணையாமல், எவ்வாறு அந்த வடலூரிலே வள்ளலார் ஏற்றி வைத்த தீ அணையாமல் இருக்கிறதோ அதுபோல இந்த இந்திய எதிர்ப்பு தீ என்பது அது பெரியார் காலத்திலிருந்து
அவருடைய தொண்டர்கள் காலம் வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்தியை நாங்கள் உள்ளே விடமாட்டோம் என்று சொல்லி. ஏன்னா உங்களுக்கெல்லாம் இப்போ தெரியாது இந்திய என்னத்துக்கு அப்படின்னு. அந்த காலத்தில் படிப்பறிவு தமிழர்களுக்கு மிக மிக குறைவு. எல்லாம் கிராமப்புறத்து மக்கள் முன்னேறவில்லை. பிள்ளைகளை அப்போதான் முத கல்லூரிகளுக்கு அவன் கடனை உடனே வாங்கி கொண்டு கல்லூரிகளில் சேர்க்குறான். மாதம் பிள்ளைகளுக்கு ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற பிள்ளைகளுக்கு பணம் அனுப்பணும், கட்டணும். இப்போ ஜிபே பேடிஎம்லாம் இல்லை, மணி ஆர்டரில் தான் அனுப்பணும். அவர்களே கை நாட்டு எல்லாம் வண்டி பசை தான். வண்டி பசை எனக்கே தெரியும். அந்த ஸ்டாம்ப் பேடு இருக்காது, அது இல்லாததால வண்டி பசையை எடுத்து தான் என்ன செய்வாங்க, ரேகை அதை பதிவு செய்வாங்க. அது மாதிரியான கூட்டம். அவங்களுக்கு தான் பெரியார் உழைத்தார். அதுக்காக தான் பெரியார் அவ்வளவு தொகையை ஈவேரா கல்லூரிக்கு கொடுத்தது காரணம் அது. ஐயாவிட்ட போய் சொல்றாங்க, ஐயா இந்த பக்கம் பார்த்தா எஸ்ஆர்சி காலேஜுங்கிறான், சீதாலட்சுமி ராமசாமி கல்லூரி ஐயர்களுக்காக இருக்குங்கய்யா. இந்த பக்கம் போய் பார்த்தா நேஷனல் காலேஜுங்கிறாங்கய்யா, ஐயர்களுக்காக இருக்குங்கய்யா. இந்த பக்கம் போய் பார்த்தா ஜோசப் காலேஜுங்கிறாங்கய்யா, கிறிஸ்டின்களுக்காக வச்சிருக்காங்கய்யா. இந்த பக்கம் போய் பார்த்தா பிஷப் காலேஜுங்கிறான், அதுவும் கிறிஸ்டினுக்காக வச்சிருக்காங்கய்யா. இந்த பக்கம் போய் பார்க்குறோம் ஐயா, ஜமால் முகமது முஸ்லீமுக்காக வச்சிருக்காங்கய்யா. நம்ம பிள்ளையோடு ஒரு காலேஜ் இல்லையா சொல்லி. ஏழை எளிய மக்கள், உழைக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பிள்ளைகளுக்கு இன்னைக்கு அப்படி ஆட்சி மாற்றங்கள் ஏற்படுத்தும். திமுக ஆட்சிக்கு வருகிறது 67 காலகட்டங்கள். அப்பொழுது அவர் சாலையிலே சென்று கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு தெரிந்தவர் ஒருத்தவர் பனை செய்தி என்று ஒரு பத்திரிகை வருது, அதுக்கு ஒன்று உதவி ஆசிரியர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறேன், நீங்கள் போங்கன்னு சொல்கிறேன். ஏதோ குறைச்ச வருவாயை வச்சுக்கிட்டு அதை எடுத்துகிட்டு போகிறேன். அங்கே சென்னையிலே அவர் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒவ்வொரு நாளும் நம்முடைய சாமி பழனியப்பன் அவர்கள் செய்தித்தாள் படிப்பது அவருடைய வழக்கம். அந்த அடிப்படையில் செய்தித்தாள் வாங்கி கொண்டு வேட்டி அப்படி மடித்து கட்டிக்கிட்டு அவர் அப்படி சாலையில் வரும்பொழுது கருணானந்தம் என்று கவிஞர் அவர்கள் வருகிறார்கள். காரில் வராரு. கலைஞருக்கு மிக மிக நெருக்கமானவர். கருணானந்தம் பார்த்துட்டு இது சாமி பழனியப்பன் மாதிரி இருக்கு, நடந்து போயிட்டு இருக்காரு, காரை நிறுத்துறா, ஓரமா நிறுத்தியிருக்காங்க. கருணானந்தம் அவர்கள் பழனியப்பன் வாங்க அப்படின்னு, எங்கே சும்மா பேப்பர் வாங்கி போகிறேன் கேஷுவலாக சொல்கிறேன். என்ன செய்யற? பனை செய்தி ஆசிரியர். என்னையா பனை செய்தி, அது தென்னை செய்தியாது, நாளைக்கே வையானி கோட்டைக்கு வையா, கலைஞர் சொல்லி உனக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதும் அதே மாதிரி போயிருக்கிறார். தமிழக முதல்வராக அப்பொழுது கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கிறார்கள். ஏனென்றால் இவரிடம்தான் சான்றிதழ்கள் இல்லை, முறையான சான்றிதழ், எந்த வகையான தகுதியும் இல்லை. இவருக்கு வயது வேற 48 ஆயிட்டு. யார் அரசு வேலை தர முடியும்? கலைஞருடைய கவனத்துக்கு போனதால் மாண்புமிகு தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் எழுதுகிறார், கவிஞர் சாமி பழனியப்பனை எனக்கு நன்றாக தெரியும். அவர் நாடறிந்த கவிஞர், நல்ல பத்திரிகையாளர். எனவே அவருடைய வயதுக்கும் படிப்புக்கும் விலக்கு அளித்து அவரை தமிழரசு ஆசிரியர் பிரிவில் நியமிக்கிறேன் என்று கோப்பில் எழுதியிருந்தார். தமிழரசுன்னு ஒரு பத்திரிகை தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பாக வரும். அதுக்கு இவரை எடிட்டரா ஆசிரியர் குழுவில் ஒருவரார் கலைஞரே என்ன செய்திருக்கிறார், இவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கிறார். அன்றிலிருந்து தான் இவருக்கு ஓரளவு பசி இல்லாமல் குடும்பம் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு சூழல் கணிக்கிறது. பல ஆண்டுகள் தமிழரசு இதழிலே இருந்து அங்கே அவர் ஓய்வு பெறுகிறார். அரசு சார்பாக நடந்த எல்லா கவியரங்குகள், நூல் வெளியீடுகள், அண்ணா நூற்றாண்டு, பெரியார் நூற்றாண்டு என்று பல நூல்களுக்கு, இதழ்களுக்கு, மலர்களுக்கு இவர் ஆசிரியராக இருந்து மிகச்சிறந்த தமிழ் தொண்டையெல்லாம் செய்யக்கூடிய இவருடைய அந்த பங்களிப்பு என்ன? ஏனென்றால் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்பது பாவேந்தருக்கு பிறகு அவருடைய வழியிலே இவர் என்ன செய்திருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, சாமி பழனியப்பன் அவர்கள் திராவிட நாடு, பொன்னி, குடியரசு, பம்பாய், இந்தியா, கொழும்பு, மின்னொலி, சேரநாடு, விடுதலை, தமிழரசு முதலான பத்திரிகைகளிலே எழுதியிருக்கிறார். இவருடைய நூல்கள் என்று பார்க்கும் பொழுது சிரிக்கும் வையம் என்று ஒரு நூல், இந்திய எதிர்ப்பு பாடல்களை கொண்ட நூல் இந்த நூல். பாரதியும் பாரதிதாசன் இது 1953 எழுதியிருக்கார், ஒப்பிட்டு எழுதின ஒரு நூல். புரட்சி இலக்கியம் என்பது இன்னொரு நூல். புகழ்கண்ணி, மலரும் தமிழகம், காதல் உள்ளம், மாம்பழ கவிச்சிங்கம், ஆதனூர் அண்ணல், பாரதி யார், குரலில் விளக்கு, அப்பரடிகள் வாழ்வும் வாக்கும், வள்ளுவர் தந்த அறநெறி, வள்ளுவர் தந்த காதல் இன்பம், வள்ளுவர் தந்த பொருள் வாழ்வு, அஞ்சல் தலைகளின் கதை, சிறுவர் பூங்கா, காதல் நெஞ்சம், அச்சம் தவிர்த்த அமரகவி, வள்ளுவர் உள்ளம், கலைஞரின் முத்துக்குவியல்,
குழந்தை இன்பம், ஔவையார் அருளிய நீதி நூல்கள், நாடக மேதை பெர்னாட் ஷா மலர்கள், சாமி பழனியப்பன் கவிதைகள், திருக்குறள் உரை, குன்றக்குடி அடிகளார் பொன்மொழிகள், நினைவு மலர்கள் என்று பல நூல்களை எழுதிய பெருமகன் சாமி பழனியப்பன். இவருடைய பணிகளில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய கவிதைத்துறை பங்களிப்பு என்றால், இவர் நிறைய கவியரங்குகளில் கலந்து கொண்டு மிகச்சிறந்த கவிதைகளை எல்லாம் படைத்திருக்கிறார். குன்றக்குடி அடிகளார் தலைமையிலேயே இவர் கவிதை பாடியிருக்கிறார். பாரதிதாசன் தலைமையில கவிதை பாடியிருக்கிறார். இன்னும் அக்காலத்தில் புகழ்பெற்று இருந்த பல கவிஞர்களுடைய தலைமையிலெல்லாம் இவர் கவிதை பாடியிருக்கிறார். இவருடைய கவிதைகளை ஒட்டுமொத்தமாக நான் மதிப்பிட்டு பார்க்கும் பொழுது சில குறிப்பிட்ட செய்திகள் இடம்பெறுவதை நம்மால் அனுமானிக்க முடிகிறது. அந்த வகையிலேயே இவர் திராவிட இயக்க உணர்வு இவருக்கு அதிகமாக இருந்ததால் அவையெல்லாம் இவருடைய கவிதைகளிலே எதிரொலிக்கின்றன. இந்திய எதிர்ப்பு அதிகமாக இவருடைய கவிதைகளில் தெரிகிறது. தமிழ் பற்று மிகச்சிறப்பாக வெளிப்படுகிறது. பாரதியாரை, அவருடைய சிறப்புகளை, பெருமைகளை இவர் பல கவிதைகளில் புகழ்ந்து எழுதுகிறார். காந்தியினுடைய சிறப்புகளையும் அவர்தம் பண்புகளையும் எழுதியிருக்கிறார். தாகூரினுடைய பெருமைகளை நம்முடைய சாமி பழனியப்பன் அவர்கள் மிகச்சிறப்பாக பதிவு செய்திருக்கிறார்கள். பாவேந்தரை புகழ்ந்து பல பாடல்கள் பாடியிருக்கிறார்கள். அதுபோல அறிஞர் அண்ணா அவர்களை மிகச்சிறப்பாக புகழ்ந்து பாடியிருக்கிறார். தென்னார்காட்டை பற்றி ஒரு அழகான கவிதை இவருடைய கவிதை. சாமி பழனியப்பன் கவிதைகளிலே பல கவிதைகள் எனக்கு விருப்பமான கவிதையாக இருந்தாலும், தென்னார்காடு இன்னைக்கு நம்ம கடலூர் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம் என்று பிரிந்து போய்விட்டது. என்றாலும் அந்த தென்னார்காடு என்று சொன்னால் அது மிக முக்கியமான ஒரு மாவட்டம் தான். அதை நம்முடைய சாமி பழனியப்பன் அவர்கள் தன்னுடைய அந்த பழனியப்பன் கவிதைகள் என்று சொல்லக்கூடிய நூலில் மிகச்சிறப்பாக எழுதியிருக்காரு. அது ஒரே ஒரு, ஏன்னா கவிதையை பற்றி பேச எந்த கவிதையும் சொல்லாமல் போனால் அந்த பேச்சு முழுமையாக இருக்காது என்பதனால் அவருடைய அந்த தென்னார்காடு என்ற கவிதை மட்டும் உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். தென்னார்காடு என்றாலே நமக்கு சிதம்பரம், பன்ருட்டி, திருக்கோவிலூர் கோயில் கல்வெட்டிலேயும் எழுதப்பட்டிருக்கு. உயிர் நீத்த கபிலக்கல் என்று கல்வெட்டில் இருக்கு. எனவே கபிலர் அந்த இடத்துல தான் அந்த பாரியனுடைய மகளிரை, மலையமான் திருமுடிக்காரியனுடைய வழியில் வந்தவர்களுக்கு திருமணம் செய்து கொடுத்துவிட்டு வடக்கிருந்து உயிர் துறந்தார் என்ற செய்தி நமக்கு இலக்கியங்களிலே பதிவாகி இருக்கிறது. அந்த ஊரை நினைவு கூறுகிறார் கவிஞர். தமிழோடு பல கலைகள் வளர்க்கும் கூடம், தவசு இருக்கும் கலைநகரும் பொம்மை மற்றும் அமிழ்தாகும் சுவை பலா கனியும் நல்கும் அழகான பன்னுருட்டி நகரும், கண்கள் இமையாமல் ஆடுகின்ற பெம்மான் கோயில், இலங்கு நகரும் கொண்ட தென்னார்காடு. சிதம்பரத்தை அவர் இவ்வாறு குறிப்பிடுகிறார். வடக்கிலே செங்கையுடு வடார்காடு, வல்லிரும்பு கனி சூழ்ந்த சேலம் மேற்கில், கிழக்கும் நல் வங்கமொடு கிழக்கினிலே, தென்புறத்தே திருச்சி மற்றும் கடும்பசியை விரட்டுவதற்கு சென்னல் நல்கும் களஞ்சியமாம் தஞ்சாவூர் மாவட்டங்கள், நடுவினிலே கொழுவிருக்கும் புகழ்மணக்கும் நடுநாடு நன்னாடு தென்னார்காடு என்றெல்லாம் ஐயா அவர்கள் மிகச்சிறப்பாக பாடியிருப்பார்கள். இது நீண்ட பாடல், சும்மா சுருக்கமாக ஒரு வரிகளை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். இவ்வாறு இவர் எழுத்தாலும் பேச்சாலும் கவிதையாலும் தமிழ் பற்றோடு விளங்கி இந்தி எதிர்க்கக்கூடிய வீரராகவும் பகுத்தறிவை பாடக்கூடிய கவிஞராகவும் இருந்து தமிழ் பற்றோடு தம்முடைய வாழ்க்கையை நிறைவு செய்து கொண்டு தமிழுக்கு பல நூல்களை தந்த பெருமகனாகிய இந்த பழனியப்பனுடைய புகழை நாம் எல்லாம் தெரிந்து கொள்வோம், போற்றுவோம். நன்றி, வணக்கம்.